ஹாய் ஹலோ வெல்கம். எப்படி இருக்கீங்க? மியூசிக் தியரி சீரீஸில் இன்னொரு லெசனில் உங்களை பார்க்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவில் செமிடோன்னா என்ன, டோன்னா என்ன, அப்புறம் ஆக்சிடென்டல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மியூசிக் தியரி சீரீஸில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ இதுவாக இருந்தால் என்னோடய பழைய வீடியோவெல்லாம் பார்த்துருங்க. அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, செமிடோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம கீபோர்டு பார்ப்போம். ஸோ நம்ம டோட்டலி பார்த்தீங்கன்னா 12 செமிடோன்ஸ் நம்ம ஒரு ஆக்டிவில் வரும். அதாவது நம்ம 12 ஸ்ருதின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் நம்ம நேமிங் வந்து CDEFGAB அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 நேமிங் வந்து இதில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செமிடோன் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். செமிடோன்னா நம்ம கீபோர்டை எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பாசிபிள் கீ அது வந்து ஒயிட்டாக இருக்கலாம், அல்லது பிளாக்காக இருக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் வந்து கண்டினியூஸாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒன்று E to F, அப்புறம் B to C. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் எதுவுமே கீ கிடையாது. ஸோ இது நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து செமிடோன். ஸோ அப்போ அது மட்டும் தான் நம்ம செமிடோன்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா அப்படி கிடையாது. நம்ம ஒயிட் டு பிளாக், பிளாக் டு ஒயிட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம செமிடோன்ஸ். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டாரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் போர்டில் எவ்ரி ஃப்ரெட்டு வந்து உங்களுக்கு செமிடோன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து 12 ஃப்ரெட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 12 ஃப்ரெட்லையுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 சுதிங்க வந்து பிரிச்சிருப்பாங்க ஃப்ரெட்டாக. அது ஒவ்வொன்றும் நம்ம செமிடோன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோன் அப்படின்னா 2 செமிடோன் சேர்ந்தது ஒரு டோன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் C to D, D to E இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிளாக் கீ வந்து ஒன்று ஆட் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிடோன் ப்ளஸ் செமிடோன் அப்படி தான் வரும் அது. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து G to A, C to D கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டு ஒயிட், நடுவில் வந்து ஒரு பிளாக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு செமிடோன் வந்து ஆட் ஆகிடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C sharp to D sharp, F sharp to G sharp, அதாவது 2 பிளாக்கு. ஸோ பிளாக்குக்கு நடுவில் ஒயிட் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து ஒரு செமிடோன் அடிஷ்னல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 செமிடோன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா E flat to F, அதாவது ஒரு பிளாக் டு ஒயிட், நடுவில் இன்னொரு ஒயிட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் டோன் தான், செமிடோன் வந்து ஒன்று ஆட் ஆகினதுனால. அது வந்து ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து B to C sharp, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேருந்து பிளாக்குக்கு போகுது. ஸோ அதனால் இது டோன், நடுவில் ஒரு ஒயிட் கீ அடிஷ்னலாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ இதுவே வந்து ஃப்ரெட் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெட்டு விட்டுட்டு அடுத்த ஃப்ரெட்டை நம்ம மூவ் பண்ணோன்னா அதுதான் வந்து என்ன டோன். ஏன்னா நடுவில் ஒரு நீங்கள் ஃப்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா அது வந்து டோன். ஸோ செமிடோன் அண்ட் டோன்ஸ் பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி அதை பாருங்கள். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக போக முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து 7 நோட்ஸாக நம்ம நேமிங் கொடுப்போம், A to G வரைக்கும். ஸோ அடுத்தடுத்த அந்த 5 நோட்ஸுக்கு வந்து 5 பிளாக் கீஸ்க்கு வந்து நம்ம நேமிங் இது வரைக்கும் பண்ணதில்லை. அது வந்து ஷார்ப் அல்லது ஃப்ளாட்டுங்கிற ஒரு அடிஷ்னல் நேமிங்கில் நம்ம குறிப்போம். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமிடோன் ரைஸ் ஆகும். இப்போ சிலேருந்து C ஷார்ப்னு சொன்னோன்னா சிலேருந்து சிக்கு நெக்ஸ்ட்டு பிளாக் கீ என்ன இருக்கோ, அல்ல பிளாக்கோ ஒரு ஒயிட் க்ளோசஸ்ட்டு கீ எது இருக்கோ அந்த செமிடோனுக்கு நம்ம ரைஸ் பண்ணணும். அதுதான் மீனிங். ஸோ அதனால் வந்து நம்ம பிளாக்கு தான் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒயிட்டும் சம்டைம்ஸ் ஷார்ப்பாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ளாட் வந்து இதுக்கு ஆப்போசிட். ஃப்ளாட் வந்து லோ பண்ணும், அதாவது ஒரு செமிடோன் வந்து குறையும் சவுண்ட் வைஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா B to B ஃப்ளாட். அப்போ வந்து B வந்து ஒயிட்டு, B ஃப்ளாட் வந்து பிளாக், அதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள பிளாக் கீ. ஸோ ஒயிட்லேயும் நீங்கள் சொல்லலாம் C to B வந்து C ஃப்ளாட்டுன்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ நேச்சுரல் சிம்பிள் வந்து நம்ம ஒரு சாங்கில் இந்த ஆக்சிடென்டல்ஸ் எங்கேயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா ஒரு பாரில் அல்லது ஒரு மெஷரில், ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் சிம்பிள் நம்ம கொடுத்துட்டோன்னா அதை வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக சாங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் வந்து நம்ம கீபோர்டில் எப்படி நேமிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இமேஜில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து C sharp, D sharp, F sharp, G sharp, A sharp, இது வந்து ஒரு காமன் நேமிங். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து இன்னொரு நேமிங் கொடுக்கலாம். ஸோ D flat, E flat, G flat, A flat, B flat. ஸோ இதுவும் வரும், யூஸ் பண்ணலாம்.
ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஷார்ப்புன்னா ஃப்ரண்ட்டு கீயை பேஸ் பண்ணியிருக்கும், ஃப்ளாட்டுன்னா நெக்ஸ்ட்டு கீயை பேஸ் பண்ணியிருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கும் எஃப்க்கும் இன்னொரு நேமும் இருக்குது. அதாவது ஈயை வந்து நீங்கள் எஃப் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், எஃப்ஐ வந்து இ ஷார்ப்புன்னு சொல்லலாம். ஸோ ஏன் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினேஷன் பற்றி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈயோட ஷார்ப்னா என்னது? எஃப் தான் நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, அதாவது நெக்ஸ்ட்டு கீ. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இ ஷார்ப்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி எஃப்க்கு வந்து ஃப்ளாட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எஃப்க்கு முன்னாடி பிளாக் கீ எதுவும் கிடையாது. ஸோ ஒயிட் கீ தான் இருக்குது, இ தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ எஃப் ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சிக்கும் பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஃப்ளாட் அண்ட் ஷார்ப் வந்து நம்ம கிட்டாரில் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த இமேஜில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்டை வந்து எப்படி நம்ம ஷீட் மியூசிக்கில், அதாவது ஸ்டாஃப் நோட்டேஷனில் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த நீங்கள் இமேஜில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இமேஜில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும் போது ஏ ஃப்ளாட் பக்கத்தில் வரும், ஏ ஃப்ளாட்டுன்னு, அல்லது சி ஷார்ப் அப்படின்னா நெக்ஸ்ட்டில் எழுதுவோம், ரைட் சைடில் எழுதுவோம். இது வந்து ஸ்டாஃப் நோட்டேஷனில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஷார்ப்போ அல்லது ஃப்ளாட்டு நேச்சுரல் எனிதிங் இந்த இமேஜில் நான் கொடுத்துருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஆக்சிடென்டல் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பியானோ டியூட்டோரியலில் ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஒரு கீபோர்டோட எப்படி நான் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிடென்டல் பற்றி டீட்டெயில்ஸ் இன்னுமே நல்லா புரியும். ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பேசிக்காகவே டுட்டோரியல் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்கும். செமிடோன்ஸ், டோன்ஸ் அண்ட் ஆக்சிடென்டல்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள். புரியலன்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையானதை நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.